தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு குறை இருக்குங்க. குடும்பத்தில் அம்மாவுக்கு சமைக்க கேஸ் இல்லை, அப்பாவுக்கு சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் இல்லை, பசங்களுக்கு பக்கத்து வீட்டில் சைட் அடிக்க ஃபிகர் இல்லை, பொண்ணுங்களுக்கோ மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ண பாய் ஃப்ரெண்ட் இல்லை, பெருசுங்களுக்கோ தன்னை சரியாக கவனிச்சுக்க மகனோ மருமகளோ இல்லை. இப்படி தமிழ்நாட்டில் ஆளுக்கு ஆள் ஒரு குறை இருக்கு. ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே குறை என்னங்க அது? இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே கரண்ட் இல்லை. இப்படி அடிக்கடி அறிவிக்கப்படாத மின்வெட்டுனால இந்த கதையிலையும் 3 பேருக்கு பிரச்சனை வருது. அது என்னன்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இவன் பேரு மதன். இவனோட முதல் மற்றும் முழு நேர தொழிலே செல்போனில் பேசி ஃபிகரை கரெக்ட் பண்ணுறது தான். இவன் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்டியாக தாங்க. இவன் பேர் வில்லேஜ் விராத். சாரி சிவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் இவனை இப்படி தான் கூப்பிடுவாங்க. இவன் ஒரு தீவிர கிரிக்கெட் வெறியுங்க. பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங்னு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. இவன் இப்போ இன்ஜினியரிங் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பேர் ஜான். சயின்டிஸ்ட்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுவாங்க. எதையாவது புதுசாக கண்டுபிடிக்கணுங்கிறது இவரோட ஆர்வம். இப்போ கூட சோலார் எனர்ஜியில் இருக்கிற யூபிஎஸை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தீவிர ப்ராசஸிங்கில் இருக்காரு. இவன் பேரு ராம். படிச்சுட்டு தீவிரமா ஜாப் தேடுற மிடில் கிளாஸ் இளைஞன். தன் மகன் நல்ல வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றுவாங்கிறது பேரண்ட்ஸோட கனவு. இவனோட முழு நேர தொழிலே ஜாப் தேடுறது தான். எந்த ஜாப் வேகன்சி பேப்பர்ல வந்தாலும் ஆளா எழுதி போறது இவன் தான். ஊர்ல கரண்ட் இருக்கோ இல்லையோ, இவங்க சங்கம் மட்டும் ஏய் மச்சான் ஆடா, ஏன் சங்கம் அங்க இருக்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் வாடா மச்சான், நீ இப்ப கூப்பிட்டா வர மாட்டான்டா. எப்ப பேட்டரி லோவாகி சுவிட்ச் ஆஃப் ஆகுதோ அப்பதான்டா வருவேன். அது மதன் இல்லடா மச்சான், மன்மதன்டா. மச்சான் அவனுக்கு வேலையே இல்லையாடா? எப்பயுமே அப்படிதானா மச்சான்? அவனுக்கு வேலையே இதான்டா. ஹாய் மச்சான். வாடா. என்ன மச்சான் அதுக்குள்ள வந்துட்டா? பேட்டரி லோவா? இல்ல மச்சான், உங்க அப்பா வந்துட்டானா, போன கட் பண்ணிட்டு போயிட்டான். ஏ மச்சான் நான் ரொம்ப நல்லாடா மச்சான். இப்படா சொல்றேன். என்ன அப்பாவுக்கு பயந்து போனை கட் பண்ற நல்ல பொண்ணுங்க இந்த நேரத்தை பண்ண இருக்காளுல என்ன? போடா சயின்டிஸ்ட், உனக்கு பொண்ணுங்களை பத்தி என்ன தெரியும்? நானும் எப்பயாவது அவளை அந்த லவ் ஐ லவ் யூ சொல்லி வைக்கலாம் பாக்குறேன். ஆனா முடிய மாட்டேங்குது. கரெக்டா சார்ஜ் போயிடுது, இல்லைன்னா ஓப்பன் கரெக்டா. சரி விடு மச்சான், வாடா சங்கத்துல கலந்துக்கடா. மச்சான் உங்களுக்குலாம் ஈவினிங் ஆச்சு நம்ம ஊர் பேசுவீங்களா? ஒரே கொலவரி ஆளு. ஒய்டிஸ் கொலவரி பகான் கிட்ட ஷிஃப்ட் இருக்கு. அதை வந்து ஆஃப்டர்நூன்ல இருந்து ஈவினிங் மாத்திட்டாங்க. அதனால அந்த கொலவரி தான். ஏன் மச்சான் நம்ம ஊர்ல எதிரா பவர் கட்டுக்கு ஷிஃப்ட்? அதுவே நினைச்ச நேரத்துக்கு வருது போகுது விருந்தாரு. கரண்ட் இல்லாத நம்ம ஊருக்குள்ள பல மேட்டர் நடக்குது தெரியுமா? என்ன மச்சான் இப்படிதான் அவன் பலசர கடை பாக்கி இருக்கா பாக்கியம். அவன் நேத்து சாயங்காலம் குளிக்க போயிருக்கா. அது நேத்து உட்காருங்க. சொல்லு மச்சான். குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கா மச்சி. அப்ப பார்த்து நம்ம ஊர்ல பவர் கட்டு. அது விட நினைச்சு பாத்திர கடை பாக்கியராஜ் வீட்டுக்குள்ள புகுந்துருச்சு. இப்படித்தான் ஆர்வப்பட்டு நானும் எங்க வீட்டுல கேட்டேன், உனக்கு தேவையாதுன்னு சொல்லி மண்டல போயிட்டு அனுப்பிட்டாங்க. உனக்குலாம் அந்த அசிங்கம் தேவையாடா? சரிடா அதை விடுறா. சரி இதெல்லாம் தடுக்கு நீ தான் கண்டுபிடிச்சிருக்கியா? ஆமா கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ப்ராசஸ் கோயிங் ஆன். எது அடுத்த வீட்டுக்குள்ள போறதா? இல்லடா, சோலார் சிஸ்டத்துல இருந்து எங்கட ஒரு யூபிஎஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்டா. ஏன்டா நம்ம சங்கத்துக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சங்கத்தை வளர்க்க ஏதாவது கண்டுபிடிக்க. ஏன்டா சயின்டிஸ்ட், உனக்கு ஒரு கிரிக்கெட் பாலோட விலை தெரியுமா? உனக்கு நியூஸ் பேப்பர் எவ்வளவு தெரியுமா? 10 ரூபாய்க்கு டாப் அப்னா எவ்வளவு ஏறும் தெரியுமா? தெரியாது, எங்க அப்பா தான் பண்ணுவாரு ரீசார்ஜ். இந்த சின்ன விஷயம் உனக்கு தெரியல. நீலாம் யூபிஎஸ் கண்டுபிடிச்சு உங்களுக்கு எப்பவுமே எல்லாம் காமெடி தான்டா. நம்ம ஊர் மக்கள் கரண்ட் இல்லாமல் கஷ்டப்படுறாங்கடா. அதை பார்த்தானே எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. என்கரேஜ் பண்ணனால ஓட்டாமல் இருங்கடா. விடு மச்சான், சயின்டிஸ்ட் எமோஷனல் ஆகிறப்ப. மேம் உங்கள் ஜாப் விஷயம் என்னாச்சு? மச்சான் சிங்கப்பூர் கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் மச்சான். ரீப்ளைக்காக வெயிட்டிங்க.
மச்சான் உனக்கு நல்ல லைஃப்ல வர ஏன்னா வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி மச்சான். ஆமாம் மச்சான், குடும்பமும் உன்னை நம்பி தான் இருக்குது. நீ தான் மச்சான் பார்த்துக்கணும். ஆமாடா மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் மச்சான். ஆனால் உங்களோட பழகும் போதும் சங்கத்தில் இருக்கும்போதும் அந்த கஷ்டமெல்லாம் பறந்துடுறா மச்சான். சங்கம்டா சங்கோட்டா. சங்கம்டா. சரி மச்சான், எங்கால வழக்கம் போல மிஸ் கால் விட்டா அப்போ மச்சான் ஓகே மச்சான். மச்சான் எனக்கும் டோர்னமெண்ட் இருக்கு, நானே கிளம்புறேன் மச்சான். ஓகே வாடா. வரியா மச்சான்? டேய் டொரினா கூட வாங்கி கொடுக்க மாட்டேன், உன்னோட டோர்னமெண்ட்டுக்கா நான் வரலடா போடா. என்ன மச்சான் அப்படி சொல்லிட்டேன்? சொல்லு மச்சான், நீ வில்லேஜ் விராது போயிடா. சயின்டிஸ்ட் இப்போலாம் எப்போ கரண்ட் போடுவாருன்னு கணிக்க முடியலடா. நேற்று நைட்டு போன சாயந்தரம் போன கரண்ட்டு நைட்டுக்குலாம் வரவே இல்லை. நேற்று நைட்டு கீழே படுத்துருந்தேன்னா மார்னிங் மொட்டை மாடியில் படுத்துக்கிறேன். எப்படா கொசு தூக்கி போட்டுக்கணும்னு எடுக்கிறேன். அப்புறம் என் ஜாப் விஷயம் என்னாச்சு? ஆமாடா, உனக்கு சொல்லணும்னே நினச்சிக்கிறேன். சிங்கப்பூர் கவர்மெண்ட்லேருந்து ரீப்ளை வந்துருச்சுடா. நாளைக்கு ஆன்லைன் இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணணும்டா. அதை மட்டும் செலக்ட் ஆகிட்டினா போதும்டா, என் வாழ்க்கையெல்லாம் கஷ்டமே குறைஞ்சிருந்தேன். இதுதான் எல்லாமே நல்லபடியாக எனக்கு ஒன்றும் கவலைப்படா. என்ன மதன் ரொம்ப சோகமாக வர்ற? என்னாச்சு டென்ஷன் படுத்திட்டான் மச்சான்? எப்பயுமே செல்லும் கை மட்டும் இருப்ப, இப்போ சும்மா இருக்க. ஆமாடா மச்சான், நேற்றே உன் லவ்வர் சொல்லணும்னு சொன்னியே, என்னடா ஆச்சு? எல்லாம் நாசமாக போச்சு மச்சான். ஏன்டா என்னாச்சு? நான் எப்படி அவள்கிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டேன்டா. அவள் திருப்பி ஐன்னு மட்டும் தானே சொன்னான். ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு மச்சான். மச்சான் சார்ஜ் போட்டு பேசிக்கலாம்ல? மச்சான் உனக்கே தெரியாதா, நேற்று நம்ம ஊரில் ஈவினிங் வந்து நைட் ஃபுல்லாக கரண்ட் இல்லை. இன்னைக்கு காலையில் முதல் வேலையா ஃபோன் போட்டேன் மச்சான் அவளுக்கு. நம்ம ஊரில் கரண்ட் கேப்பில் பக்கத்து ஊரில் கரண்ட் இருக்கு மச்சான். பக்கத்து ஊர் பாலா ஃபோன் பண்ணி அவள்கிட்ட பக்குவமாக பேசி படிய வச்சிட்டான் மச்சான். மச்சான் அவன் மொத்தம் கரண்ட் வாழ்க்கையில் பல்லாங்குடி விளையாண்டுருச்சு. மச்சான் பல்லாங்குடி மட்டும் ஆடலடா, என் பேலன்ஸே தூக்கிட்டு போட்டுட்டான். போச்சு மச்சான். சரி அதை விட மச்சான், எங்க மச்சான் நம்ம வில்லேஜ் விராட் கோலி? தெரியலடா. போன போடு அவனுக்கு கரைச்சிடுவான். போன போடு, இந்த பேலன்ஸ் இல்லை மச்சான். எங்க போதுடா? ஹலோ மச்சான் சங்கத்தை கிளம்பி வாடா. இல்லை மச்சான், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் படிக்கணும்டா. ஏய் படிக்கிற மூஞ்சி பாரு, வேமாடா. இல்லை மச்சான், ஏற்கனவே 7 அரியர் இருக்கு, அதை எப்படி கிளியர் பண்ண போறேன்னு தெரியல. வில்லேஜ் விராத்து பக்கத்து ஊருக்காரங்க பெட் மேட்ச் கூப்பிட்டுருக்காங்க, உடனே வாடா. உன் பேட்டிங் ஸ்டைல் என்ன, உன் பவுலிங் ஸ்டைல் என்ன, ஸோ நீடு யூடா, வேமா கிளம்பி வாடா, இல்லைன்னா தோத்துருவான். சீக்கிரம் வா. அப்படியா? ஆமாடா மச்சான், சீக்கிரம் கிளம்பி வா. போன மேட்ச் நினைச்சா அடிச்சா அடிலாம் மறக்க முடியுமாடா? வாடா மச்சான், வேமா வா. ஓகே மச்சான், நான் வந்துடுறேன். சரி ஓகே. போச்சு மச்சான், நான் வீட்டில் இருந்து வச்சு படிச்சுட்டு போண்டா. விடு மச்சான், வெற்றி நொழிக்கு வீரன் சேரும்டா. அதெல்லாம் வீரன் மச்சான். சரி வாடா, குளிக்க போண்டா வாடா. இல்லை மச்சான், நான் படிக்கணும்டா, வீட்டுக்கு போகணும்டா. என்ன மச்சான் அப்படி சொல்லிட்டேன், நைட்டு படிக்கலாம்டா. என்ன மச்சான் சொல்ற? 6 மாசம் படிக்க முடியாது, எப்பறம் ஒரு நாள் நைட்ல படிக்கிறது? மச்சான் நீ எல்லாம் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டாடா. ஏன்டா? தமிழ்நாட்டில் எந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா 6 மாசம் படிக்கிறாங்க? பரீட்சைக்கு முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிப்பாங்கடா மச்சான். காலைல போய் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படியா? அப்படி ஆமாண்டா, நைட்டு படிச்சாலும் ஒரு ஃபயர் இருக்கு. ஆமாம் மச்சான். அப்படியா? சரிடா மச்சான், நீங்கள் குளிக்க போயிட்டாங்கடா, நான் வரலடா. ஏன்டா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் நீச்சல் தெரியாதுல்ல. நீலாம் சங்கத்தில் இருக்கேன்னு சொல்லிடா மச்சான். வெளியில ஏன்டா வில்லேஜில் இருந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் தெரியலன்னு சொல்கிறேன், எப்படி மச்சான்? நான் கற்றுக் கொடுக்குறேன், வாடா. வாடா, நான் வர முடியாதுடா. மச்சான் படிச்சிடலாம்டா? படிச்சிடலாம். ஓகே மச்சான், நான் தூங்கினாலும் விருப்பம் படிச்சிடலாம். கடலை கம்பெனி விருப்பாடுறா. ஓகே மச்சான், ஃபர்ஸ்ட் நான் சிலபஸை பார்த்துறேன். பாரு. சிலபஸ் இந்த சைடு இருக்குல்ல? ஓ இந்த பக்கமா? ஐயோ என்ன பவர் கட் ஆகி போச்சு, எமர்ஜென்சி ஆன் பண்ணுங்கடா. டேய் எமர்ஜென்சி சார்ஜ் வேற கரண்ட் வேணுமா? டேய் சயின்டிஸ்ட், நீ ஏதாவது பார்த்து பண்றா. இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ப்ராஜெக்ட் இன்னும் முடியல. ப்ராசஸ் கோயிங் ஆன். கடைசி வரையும் இப்படியே சொல்றான். நான் ஒரு ஐடியா சொல்லுவேன், வெளியே வாக்கிங் போயிட்டு வரோம், அப்புறம் வந்தா கரண்ட் வந்துடும், அப்புறம் ஃப்ரீயா படிக்கலாம். இதே எப்படி நான் நம்புறது? தம்பி நானும் இருக்கேன், நம்பி வாங்க. ஓ நாடா தம்பி, வாக்கிங் போயிட்டு வந்தா கரண்ட் வந்துருச்சுன்னா என்ன வரல, என்ன பண்றது? சரி செல்லு லைட்டாச்சும் எடு, நான் படிக்கிறேன். டேய் செல் லைட்ல படிக்கணும்னா அப்துல் கலாமா? வர நாளைக்கு காலையில் இப்போ 4 மணிக்கு படிக்கலாம்டா. என்னடா மச்சான் அப்படி சொல்றீங்க? நான் எழுப்பிடுறேன்டா, நீ படுறா. காலையில படிக்கலாம்டா, பர்றா நீ படுறா. இன்னும் வரப்படாது, காலையில் படிச்சாதான் ஃபயர் இருக்கு. ஏய் உங்களை நம்பி நான் தூங்கலாம். எங்கடா நீ படுறா ஃபர்ஸ்ட் மச்சான், என்ன சொல்றீங்கடா? நம்பி நான் இருக்கேன், நீ நம்பி பர்றா. சரி ஓகே மச்சான்.
எந்திரிங்களா டேய் டேய் எந்திரிங்களா என்னடா 4 மணி நேரம் வச்சிருக்கியா? டேய் மணி 7 ஆச்சுடா என்னடா பண்ணுறடா டேய் அலாரம் என்னடா டேய் உங்கள வந்து தான்டா படுத்து விரும்ப தங்கிய பார்த்து வந்து மச்சான் டேய் உங்களை விட்டு ஒண்ணுமே படிக்கலடா போச்சுடா எப்படி எழுதுறேனே தெரியலடா மச்சான் கவலைப்படாத 5 அரியர் இருக்குடா கவலைப்படாத என்னோட படிச்ச 4 வருஷம் படிச்ச ராஜ்குமார் தங்கி இருக்கான்டா நான் சொல்றேன் நான் உனக்கு இப்போ SMS அனுப்பிடுறேன் அவன் பெட்டு கொண்டு வந்து எப்பவும் படிச்சு எழுதுவான் எழுதிடலாம் கண்டிப்பா பாஸ் ஆகலாம் மச்சான் கண்டிப்பா நல்லதே நடக்கும் போ. நிறைய எனக்கு திரும்பி வரா ஓகேடா பாய்டா பாய் மச்சான் எனக்கு ஆன்லைன் இன்டர்வியூ இருக்குடா நானும் கிளம்புறேன் மச்சான் சரி, சரி, ஆரம்பிச்சு. நல்லா ப்ரிப்பேர் பண்றா தேங்க்யூடா ஓகே. டீ மச்சான் ஊர்ல எப்படா அந்த கண்டுபிடிச்சா சரியாகும் வீட்டுல சம்சாரம்லாம் சமைக்க ரொம்ப சிரமப்படுறாங்க அது சம்சாரம் இது மின்சாரம்ப்பா. மச்சான் இப்ப எனக்கு ஒன்று தோணுதுடா என்ன தோணுது? இப்ப ஊர்ல உள்ள சம்சாரத்துல எல்லாம் இப்படி வரிசையா நிப்பாட்டி பாட்டி அவள்ல இருந்து மின்சாரம் எடுக்கலாம்ல உனக்கெல்லாம் இப்போ யாரா பேச சொல்லித்தரது? ஏய் சிவா வரடா மச்சான் எக்ஸாம் தரிசதா? அதான்டா கேட்குறேன் தரிசா போச்சுடா ஏன் மச்சான் என் ஃப்ரெண்ட்ட விட்டு வாங்கலையா இல்லை மச்சான் அவன் பிட்டு ரெடி பண்ணுறதுக்காக என் கிளாஸ் ஸ்டாஃப்ட்ட புக் வாங்கிட்டு போயிருக்கான்டா. ஜெராக்ஸ் இருக்க மிஷினுக்குள்ள பவர் கட் ஆகி மிஷினுக்குள்ளே புக்கு மாட்டிக்கிச்சு. அவனும் பிட்டு ரெடி பண்ண முடியல, நானும் பிட்டு வாங்க முடியல. என் கிளாஸ் ஸ்டாஃபரும் ஒழுங்காக படித்தாங்க. மொத்தமாக ஹால் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. மச்சான் ஓ அதுலேயும் கரண்ட் மகிமை கழிட்டு மச்சான் விடு மச்சான் நெக்ஸ்ட் அட்டம்ல பகலில் படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம் பாடா கூலா குளிக்க போகலாம் கிணத்துக்கு வாடா மச்சான் இந்த கம்ப்யூட்டர் பிரச்சனைனால இவனுக்கு இந்த லவ் தரிசா போச்சு, இவனுக்கு எக்ஸாம் தரிசா போச்சு. அவன் ராம் என்னன்னு தெரில, அவர் சொன்னாப்புல யானைன்னு என்னாச்சுன்னு தெரில. ஆமாம் அவன் குளிச்சுட்டு போய் தான் பார்க்கணும். நம்ம தெரிஞ்சு கொஞ்சம் எவ்வளோ தூக்கிறோம் வர அப்படி பார்ப்போம். மச்சான் டேய் மச்சான் டேய் உனக்கு நீச்சே தெரியாது, அப்புறம் ஏன்டா வந்து குதிச்ச? மச்சான் ஏய் இன்டர்வியூ என்னடா ஆச்சு? மச்சான் அவன் எதுவும் கொஸ்டின் கஷ்டமா கேட்டா நீ இது ஒழுங்கா எழுதலையாடா சொல்றா என்ன ஆச்சு மச்சான் கொஸ்டின்லாம் ஈஸியாக தாண்டா இருந்துச்சு. ஆனால் இன்டர்வியூ முடிகிறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி திடீர்னு கரண்ட் கட் ஆயிடுச்சுடா. என் வேலையும் போச்சுடா. ஐயோ குடும்பத்தை நினச்சி பார்த்தேன்டா மச்சான். வாழ்றதை விட சாகுறது தற்கொலை ஒன்று குடிச்சிட்டேன்டா. பவர் கட் படிச்சதுனால நம்ம ஊரே ஒட்டிக்கிருந்தோம். இப்போ நம்ம நாளுமே இப்படி ஆயிடுச்சு பத்தியா? பவர் கட் வச்சு நம்ம ஊரே ஒட்டிக்கிருந்தோம். இப்போ நம்ம வாழ்க்கை இருட்டா போச்சு. இதுக்காண்டிய சோலார் எனர்ஜி சொல்லி யூபிஎஸ்ஸை சீக்கிரமாக நான் கண்டுபிடிக்கிறேன். இது இதோட மறந்துட்டு அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். என்னடா ஊருக்குள்ளே போறீங்களா? ஆமாண்ணே இங்கே கரண்ட் இல்லைன்னு சொல்லி தானே நானே இங்கே வந்தேன். வாடா குளிச்சுட்டு கரண்ட் மின்வெட்டு பிரச்சனையை வச்சு ஊர்ல இருக்க பெருசுங்களை விளையாட்டா கலாய்ச்சி நம்ம பசங்க வாழ்க்கையே மின்வெட்டு தன் மகிமையை காட்டிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு ஆராய்ச்சி பண்ண அவங்களுக்கு டைம் இல்லை. இதுக்கெல்லாம் அதுதான் காரணம், இதுதான் காரணம், முந்தைய ஆட்சி தான் காரணம், இல்லை இப்போ இருக்க ஆட்சி தான் காரணம், மின்சார உயர் அதிகாரி தான் காரணம், இல்லைங்க அரசியல்வாதி தான் காரணம் அப்படின்னு வெட்டியா பேச இவங்களுக்கு நேரம் இல்லை. ஏதோ ஒரு சாரின் அலட்சியம் இந்த தமிழ்நாட்டையே மின் பற்றாக்குறை உள்ள மாநிலமாக மாற்றிருச்சு. இது இவங்க வாழ்க்கையை திருப்பி போட்ட மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க பல பேரின் அடிப்படை வாழ்க்கையை ஏன் தொழிலை கூட மாற்றிருக்கலாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.